அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸை பற்றி பார்க்குறோம். நம்ம கால் பாதங்களில் ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த டயாபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் தான் இப்போ நிறைய இருக்குது. இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக கால் பாதங்கள் மரப்புத்தன்மை, கால் பாதங்களில் உணர்வற்ற சூழ்நிலை, கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இதான் அதிகமான பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு தான் மருத்துவ முறைகளை மேற்கொள்கின்றோமே தவிர கால் பாதங்களை பாதுகாக்கக்கூடிய முறைகளை சரியான முறையில் நாம் கவனிக்க தவறிவிடுவதால் நாளடைவில் சர்க்கரை அளவினுடைய பாதிப்பின் காரணமாக கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் கால்களில் நடக்க முடியாது. சில பேருக்கு தூங்கும்போது கடுமையான எரிச்சல் ஏற்படுவதனால தூக்கம் பாதிக்கப்படுகிறது. நடப்பது, நிற்பது, இதெல்லாம் சிரமங்கள் ஏற்படுகிறது. இன்னும் அதிகமாக பாதிப்பு இருப்பது மூமெண்ட்டே குறைஞ்சி போயிடுது. இது போல பாதிப்புகள் தான் கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத நம்னஸ், இதுதான் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம், நம்ம கால் பாதங்களில் 8000க்கு மேற்பட்ட சிறிய நரம்புகள் இருக்கின்றன. அந்த 8000க்கு ஏற்பட்ட நரம்புகள் அத்தனையும் தகவல்களை பிரெயினுக்கு எடுத்து செல்வது. ஆக்டிவேட் நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக கால் பாதங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கு. அவை தகவல்களை உடனுக்குடன் பிரெயினுக்கு எடுத்து செல்லக்கூடிய நர்வுகள், பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். இதை நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு பாதிப்பினால் வரக்கூடிய செயல்பாடுகள் டயாபெட்டிஸ்னால ஏற்படுகிறது. அப்போ இந்த கட்டவரலில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்னஸ் ஆகிடும், விரல் டிப்ஸில் நம்னஸ் ஆகும். இந்த இடத்துல பொதுவாக நிறைய பேருக்கு நம்னஸ் ஆகிடுது. இதை கவனிக்காமல் விடும்போது அப்படியே கால் பாதம் ஃபுல்லாக நம்னஸ் ஆகிடும். இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. சர்க்கரை நோய் தாக்கத்தினால நடக்கும்போது ஏதாவது சிறிய காயங்களோ ஏதாவது ஏற்படும் போது அது இன்ஃபெக்ஷன் ஆகி சில பேருக்கு கட்டவரல் எடுத்துடுறாங்க, சில பேருக்கு துண்டு வரல் எடுத்துடுறாங்க, சில பேருக்கு கால்களில் ஃபுல்லாக இது வரைக்கும் எடுத்துடுறாங்க, சில பேர் இது வரைக்கும் எடுத்துடுறாங்க, முட்டி கீழே காலை எடுத்துடுறாங்க. இது மாதிரி விரல்களை வெட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் கால் பாதங்களில் முறையாக நாங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நன்றாக ஸ்டிமுலேட் ஆகுது. அதே போல் பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய் மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. எண்டோக்ரின் ஃபங்க்ஷன் ஆகுறதுனால இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் படிப்படியாக போகும்போது இந்த கால் பாதங்களுடைய எரிச்சலை முழுமையாக குணப்படுத்துவதற்கும் இந்த கால் பாத மரப்பு தன்மையும் இதில் குணப்படுத்துவதற்கும் வலிகள், கால் பாதத்தில் நிறைய பேருக்கு கடுமையான வலி இருக்கும், தூங்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த வலிகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் செல்வதும் பாதிக்கப்பட்ட நரம்பு மண்டலத்துக்கு இரத்த ஓட்டம் செல்வதன் மூலம் மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணுவதற்கு 100% நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு பயன்படும். அப்போ இயற்கையாக கால் பாதங்களுக்கு எப்போதும் சீரான இரத்த ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கணும். கால் பாதங்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவுள்ள ஏற்படும் போது கால் பாத வீக்கம், கால் பாத மரப்புத்தன்மை, நம்னஸ், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா கால் பாதங்களுக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கு நேரடியாக தொடர்புடைய பிளட் வெசல் செயல்படுகிறது. கால் பாதத்திலிருந்து இரத்தத்தை இருதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதே போல இருதயத்திலிருந்து கால் பாதத்துக்கு இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதே போல கால் பாதங்களிலே இருக்கிற சிறிய இரத்த குழாய்கள் உடல்ல கால் பாதங்களுக்கும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் செல்வதற்கும் துணை புரிகிறது. அப்ப சர்க்கரை நோயின் தாக்கத்தால் இரத்த குழாய்களில் சர்க்கரை படிமன்கள் படிவதால் சீரான இரத்த ஓட்டம் கால் பகுதியில் வருவது தடை ஏற்படுகிறது. அதனால கால் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தடை ஏற்படுகிறது. அப்போ இந்த பாதிப்புனால நிறைய பேருக்கு முட்டி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்கா வந்துகிட்டே இருக்கும், புள்ளி புள்ளி புள்ளியா. அப்புறம் கால்களுக்கு மூட்டின் கீழே கருப்பாயிடும். இந்த இடம்லாம் அதிக பாதிப்புகள் கொடுக்கும், வலி அதிகமாக இருக்கும், பிளாக்கேஜ் ஆகிடும், பிளாக் நேரத்தில் வந்துடும். அப்படியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டா பிளாக் ஆகிடும். அப்போ கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அதிகமாக டேமேஜ் ஆகிறதையும் இரத்த குழாய்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிறதையும் அது காட்டும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நோயின் தன்மை உடல்நிலை பாதிப்புக்கு தக்கவாறு அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து இது போல் ரிஃப்ளெக்ஸாலஜி காலில் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுது, கொடுக்கும்போது எங்கே சர்க்காகுது, எங்கே அதிக வலி இருக்குது, எந்த இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் பயன்படும். அப்படியே அழுத்தத்தை கொடுத்துட்டு வர்றதுனால பாதிக்கப்பட்ட நரம்புகள் தூண்டப்படுவதாலும்
பாதிக்கப்பட்ட இரத்த குழாய்கள் தூண்டப்பட்டு சீரான இரத்த ஓட்டம் கால் பகுதிகளுக்கு செல்வதாலும், நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதாலும், மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுவதாலும், ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுவதாலும் மீண்டும் கால்களுடைய மரப்புத்தன்மை, கால் பாத எரிச்சல், கால் பாத வலிகள் இவைகளெல்லாம் நம்ம நார்மலாக கொண்டு வருவதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் 100% நமக்கு பயன்படும். அனைவரும் கடைபிடித்து பயன்பெறலாம். ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை வசந்த காலனி, சென்னை அண்ணா நகரில் செயல்படுகிறது. கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாத உணர்வற்ற சூழ்நிலை, இரத்தத்தின் சர்க்கரையை குறைக்க போன்ற சிகிச்சை முறைகளுக்கும், மூட்டு வலி, முதுகுவலி, கழுத்து வலி, பக்கவாதம், சயாட்டிகா ப்ராப்ளம், தைராய்டு மற்றும் பல பாதிப்புகளுக்கும் சிகிச்சை பெற அணுகவும். 94464106 நன்றி, வணக்கம்.